பெங்களூரில் பேருந்து நடத்துனராக வேலை பார்த்த ரஜினிக்கு நடிப்பின் மீது ஆர்வம் ஏற்பட்ட நண்பரின் உதவியோடு சென்னை வந்து திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்தார். அவர் மதிக்கும் பாலச்சந்தரை ஒரு நாள் கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக வர ரஜினிக்கு அவரிடம் பேசும் வாய்ப்பு கிடைத்தது. ரஜினி ஏதோ ஒரு வகையில் பாலச்சந்தரை கவர அவர் இயக்கிய அபூர்வராகவன் படத்தில் ரஜினியை அறிமுகம் செய்து வைத்தார். அதன் பின் தொடர்ந்து பாலச்சந்திரன் இயக்கத்தில் நடித்தார். எல்லாமே சின்ன சின்ன வேடங்கள் தான். பெரும்பாலும் கமலுக்கு நண்பராகவும் வில்லனாகவும் நடிப்பார் ரஜினிகாந்த். வில்லன் நடிப்பை தனது ஸ்டைலில் செய்து அசத்தினார் ரஜினி. ஒரு கட்டத்தில் கமலும் ரஜினியும் பேசி முடிவெடுத்து தனித்தனியாக நடிக்க துவங்கினார்கள். பைரவி படம் மூலமாக ஹீரோவாக மாறினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். துவக்க முதலே ஆக்ஷன் படங்களில் நடித்தார். வசனம் பேசும் ஸ்டைல், உடல் மொழி, சிகரெட் பற்ற வைக்கும் ஸ்டைல் என எந்த நடிகரிடம் பார்க்காத ஒன்றை ரஜினியிடம் பார்த்த ரசிகர்கள் வாயை பிளந்தார்கள். தொடர் ஹிட்டு படங்களை கொடுத்து சூப்பர் ஸ்டாராகவும் மாறினார். கமர்ஷியல் படங்கள் நடித்தாலும் 6லிருந்து 60 வரை எங்கேயோ கேட்ட குரல், ஜானி, முள்ளும் மலரும் போன்ற படங்களிலும் நடித்துதான் ஒரு சிறந்த நடிகர் என்று நிரூபித்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் முழுக்க முழுக்க மாஸ் ஹீரோவாக மாறினார். எல்லாமே மாஸ் தானா, நல்ல கதைகளை கொண்ட சீரியஸான படங்கள் நடிக்கலாமே என்று ஒரு முறை கமல் கேட்டதற்கு அதையெல்லாம் நீங்க செய்யுங்க என்று சொல்லியிருக்கிறார் ரஜினிகாந்த். தன்னுடைய ரூட் இதுதான் என்பதில் ரஜினி தெளிவாக இருந்தார். இப்போது வரை அந்த ரூட்டில் தான் பயணிக்கிறார். விஜய் போல பல நடிகர்கள் வந்தாலும் சூப்பர் ஸ்டார் என்கிற பட்டம் இப்போதும் அவரிடம்தான் இருக்கிறது. ஜெயிலர் படம் மூலம் 650 கோடி வசூலை கொடுத்து விஜய், அஜித் போன்ற ரசிகர்களுக்கு டஃப் கொடுக்கிறார் நம்ம சூப்பர் ஸ்டார். இடையில் சில படங்கள் சறுக்கினாலும் அதில் துவண்டு போகாமல் தொடர்ந்து நடித்து ஹிட் கொடுத்திருக்கிறார். பாபா படம் சறுக்கிய போது மேடையில் பேசிய ரஜினி, விழுந்தா எழாமல் இருக்க நான் யானை இல்லை குதிரை என்றார். சொன்னபடியே அடுத்து சந்திரமுகி எனும் சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தார். அதுதான் ரஜினி. ரஜினி அடையாளமே வெற்றிதான். 72 வயதிலும் சுறுசுறுப்பாக நடித்து வருகிறார். இந்திய சினிமா உலகில் 74 வயதில் ஹீரோவாக அடித்து ஹிட் கொடுக்கும் ஒரே நடிகர் என்றால் அது ரஜினி மட்டுமே. லோகேஷ் இயக்கத்தில் கூலி படத்தை முடித்துவிட்டு இப்போது நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இன்னமும் நடிப்பார். அவர் மீது பல விமர்சனங்கள் இருக்கிறது. எதையும் அவர் தலையில் ஏற்றுக்கொள்வதில்லை. விமர்சனங்களுக்கெல்லாம் வெற்றி மூலமே அவர் பதில் சொல்லுகிறார். ரஜினிகாந்த் எனும் நடிகர் தமிழ் சினிமாவிலும் ரசிகர்களிடம் ஏற்படுத்தியிருக்கும் பாதிப்பு அடங்கி போக இன்னும் பல வருடங்களாகும். அதுதான் ரஜினியின் வெற்றி. அவரின் அபூர்வராக படம் 1975ஆம் வருடம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியானது. இந்த படம் வெளியாகி 50 வருடங்கள் முடியும் நாளில் கூலி வருகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகிறது. 50 வருடங்கள் சினிமாவில் ரஜினி தனது தடத்தை ஆழமாக பதித்திருக்கிறார். ரஜினி போல இன்னொரு நடிகர் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பது நிதர்சனம். சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபேன்ஸாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.